Amen. இன்னைக்கு நான் நம்பர்ஸ் குறித்து பேச போகிறேன். நம்பர்ஸ்னு சொல்லுற வேலையில் எனக்கு என் ஸ்கூல் டைமில் தடிக்கா ஞாபகம் வருது. தடிக்கால 1 2 3ன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரைமரி செகண்டரி போகும்போது எனக்கு மெட்ஸை கண்டாலே அழுவதான் வரும், ஸ்ட்ரெஸ் ஆகும், டென்ஷன் ஆகும், மண்டையை பிச்சிக்கலாம் போல இருக்கும். பட் தென் God show his power through numbers. Amen. கடல் எவ்வளவு வல்லமையா இருக்கான்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் மூலமா காமிச்சாரு. God take a 6 jar and show his first miracle. God take 5 bread and 2 fish. I think Jesus like maths. ஜீசஸ்க்கு மேத்ஸ் பிடிச்சிருக்கு போல. இந்த மிரக்கல் அவர் ஈக்குவேஷன் செஞ்சிருக்காரு. He took 5 bread and 2 fish. 5000 பேத்துக்கு மேல போஷித்து and it was left 12 basket. And not only that, God took 6 days to create this whole world. 6 நாள் பிடித்தது இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு. And number one சொல்லுற வேலையில it's always special. அது எப்பவுமே விசேஷமானது. We always wanted to be number one. நம்ம எல்லாத்துக்கும் number one இருக்கணும்னு ஆசையா இல்லையா? We always want to be number one in school. படிப்புல first number one இருக்கணும், கிளாஸ்ல number one இருக்கணும், வேலை இடத்துல number one இருக்கணும், எல்லாத்துலயும் we want to be number one. But without I proceed to my sermon, I would like to welcome lifeல பார்த்திருக்கோம் சரி, ஒன்வேல இருக்கோம் சரி, I would like to welcome all of you to the sermon called 1 2 3. 1 2 3 1 2 3 சொல்லமா 1 2 3 எல்லாம் இப்படி செய்வீங்க தெரியல. நான் 1 2 3 தான் செய்வேன். 1 2 3 1 2 3. We have one God. Amen. நமக்கு இருக்கிறது ஒரு தேவன் அல்லவா? And his name is Jesus. அவர் பேர் என்ன? இயேசு அல்லவா? His name is Jesus. We have one God and his name is Jesus. And he's never been compared to anyone. அவர் யாருக்கும் ஒப்பிட்டு இருக்காத தேவன் அல்லவா? He is someone that number one in our life. நம்ம வாழ்க்கையில ஒரே தேவனா இருக்கார் அல்லவா? But then there is one woman. பைபிள்ல இந்த ஒரு பெண்ணு இருக்கா. அவ யாருன்னு பார்த்தனா சமாரித்தன் பெண். இந்த சமாரித்தன் பெண் பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவ கதையா இருக்கட்டும், வாட் எவர் ஷி ஹேவ் டன், எல்லாமே தெரியும். அவ 5 தடவை கல்யாணம் பண்ணி 6வது தடவை ஒரு மனிதன் கூட இருந்து அப்ப கூட பார்த்தனா அவளை யாரும் திருத்தி படுத்த முடியல. something was lacking within. ஏதோ அவ வாழ்க்கையில பார்த்தனா குறைவா இருந்தது. அவளுக்கு யாருக்கும் நேசிக்க இல்ல, அன்பு கொடுக்கறதுக்கு இல்ல, நிம்மதி கொடுக்கறதுக்கு இல்ல. something was lacking within. But one day, ஒரு நாள், there was one man. அந்த ஒரு மனிதன் இருந்தார். அது யார் பார்த்தனா நம் இயேசு அல்லவா? And Jesus and the disciple was on the road. They was walking. And suddenly Jesus told the disciples, சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, I need to go through Samaria. நான் சமாரியாக்கு போகணும்னு சொல்லிட்டு. And Jesus went to Samaria. அவர் சமாரியாக்கு போய் இந்த பெண்ணுக்கு அவ காத்து இருந்தார் அல்லவா? He was waiting for this woman. யாரு இந்த பெண்ணு? யாரு? She was having a good life. அவருக்கு சிறந்த வாழ்க்கை இருந்துச்சா? இல்ல நல்லா இருக்கிற பெண்ணுக்காக காத்து இருந்தால? She was is it a good woman? But no, Jesus waited for the woman who has been rejected. ஒதுக்கப்பட்ட தனிமையில இருக்கிற பெண்ணுக்காக தான் இயேசு காத்துட்டு இருந்தார் அல்லவா? And what was so special? என்ன இதுல ஒண்ணு விசேஷமானது பார்த்தனா, பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னா, இயேசு அவளுக்காக during the afternoon அவளுக்காக காத்து இருந்தார் அல்லவா? He was not waiting for the woman during the morning, during the evening. யானை இதை படிச்சு பார்க்கிறவல்ல, அந்த காலத்துலலாம் morning and evening is the coolest time. coolestனா கொஞ்சம் கூலிங்கா அந்த மாதிரி இருக்கும். But during the afternoon, it is the hottest day of the period of the day. அந்த afternoon சொல்லும் போது அது ரொம்ப சூடா இருக்கிற நேரம். இப்போ நமக்கு இந்த 1 மணி 2 மணிலாம் வந்தா இவ்வளவு சூடா இருக்கும். அதே மாதிரி தான் அங்கேயும் afternoon it was the hottest day. But Jesus chose to wait for the woman. அந்த பெண்ணுக்காக அவ காத்து இருந்தார் அல்லவா? That one man, அந்த ஒரு மனிதன் அவளுக்காக காத்து இருந்தார் அல்லவா? அவ
வராத முன்பாகே இயேசு அவளுக்காக அமர்ந்து கிணறு கிட்ட அவளுக்காக காத்து இருந்தார் அல்லவா. இந்த பெண்ணை என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் இந்த ஜாடியை தூக்கிட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அவள் தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா. ஏன்னா இதே நாள் அப்படிதான் இருக்க போற சுட்டு, தண்ணி எடுக்க போற சுட்டு இந்த ஜாடியை தூக்கிட்டு அவன் வந்துகிட்டு இருந்தா. But she don't know there is one man is waiting for her. ஒரு மனிதன் அவளுக்காக காத்து இருந்தானா அவளுக்கு தெரியாது. When she come, she take the jar to come take draw water. அவன் இந்த ஜாடி எடுத்து கிணறுல தண்ணி எடுக்க வந்துகிட்டு இருக்கா. But then நான் கூட எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது வெறும் ஜாடி இல்லை. That was not only a jar, but that was a burden, a pain, a struggle. Whatever she have went through, அது அவளோட கடினமான பாதை, அது அவளோட வலி, கண்ணீர், போராட்டம் அல்லவா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு இன்னைக்கு நம்ம மேல என்னத்த சுமக்குறோம்? What we have carried today, நம்ம என்னத்த ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு இருக்கோம்? Are we carrying our pain today? இன்னைக்கு நம்ம வலியை சுமந்துகிட்டு இருக்கோமா? நம்ம பிரச்சனையை சுமந்துகிட்டு இருக்கோமா? நம்ம போராட்டத்தை சுமந்துகிட்டு இருக்கோமா? இல்ல என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே அதை நம்ம சுமந்துகிட்டு இருக்கோமா? இல்லாட்டி சில வேளை மனுஷங்க நம்மளுக்கு லேபிள் கொடுப்பாங்களே, நீ இப்படித்தான் நீ அப்படித்தான் சொல்லிட்டு அதை நம்ம சுமந்துகிட்டு இருக்கோமா? இல்ல என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு what we have carried today, இன்னைக்கு நம்ம என்னத்த சுமந்துகிட்டு இருக்கோம்? But then there's one waiting for her. அந்த ஒரு மனிதன் அவளுக்காக காத்து இருந்தார் அல்லவா. அவ என்னத்த ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமந்து வந்தாலோ, அவளோட கஷ்டமா இருக்கட்டும், அவர் வலியா இருக்கட்டும், அவர் போராட்டமா இருக்கட்டும், இயேசுவை பார்த்தோடே எது ஒவ்வொரு நாளும் சுமந்து வந்தாலோ அவர் கடவுள் பாதத்துல உடைந்தது அல்லவா. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். she was in the terrible situation, but there's another story in other side. ஒன்னு கதையை பார்ப்போமா? There's another story there. She is called the alabaster jar woman. She bought the most expensive woman and break in the feet of Jesus. கடவுளோட பாதத்துல அவ உடைச்சார் அல்லவா. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட வலி வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட போராட்டம் வேணாலும் இருக்கலாம், but let us break in the presence of God. கடவுளோட சமூகத்துல உடைக்கிற வேலையில அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் அல்லவா. He is the one man. அவர் அந்த ஒரு மனிதன் அல்லவா. எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், நான் வராத முன்பாக எனக்காக காத்துட்டு இருந்தார் அல்லவா. He is the one man. அவர் அந்த ஒரு மனிதன் அல்லவா. அவ 5 பேர் கல்யாணம் பண்ணி she was living with the 6 wives. No one, யாரும் அவளை திருத்தி மறுத்தமுல்ல. அவ வலி, போராட்டம் எல்லாமே அவளுக்கு இருந்துச்சு. But then the moment she met the one, அந்த ஒரு மனிதனை சந்திச்சோனே everything was turned. எல்லாமே மாறப்பட்டுச்சு அல்லவா. சந்தோஷம், அற்புதம், சுகம், எது பார்க்காத அளவுக்கு சிந்திக்காத அளவுக்கு இயேசு அற்புதம் செய்தார் அல்லவா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்னத சுமந்துட்டு இருக்கோம், நம்ம இயேசு எல்லாத்தையும் மாத்திர தேவனா இருக்கார் அல்லவா. என்னைக்காத அளவுக்கு சிந்திக்காத அற்புத காரியம் செய்யற தேவன் நம் தேவன் அல்லவா. நம்ம வாழ்க்கையில இல்ல, ஆனா நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில, நம்ம ஊழியத்துல, whatever you want to change today, இன்னைக்கு நம்மளுக்கு எதுல மாற்றம் வேணும்? நம்ம தேவன் மாத்திர தேவனா இருக்கார் அல்லவா. The one able to change everything. அந்த ஒரு மனிதன் நம்ம வாழ்க்கையில மாத்திர தேவனா இருக்கார் அல்லவா. இன்னைக்கு நம்ம இருக்கிற வசனத்தை படிப்போமா? First chapter 4 verse 19. இது எல்லாத்துக்கும் தெரியும். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. கரெக்டா பஸ்திபிக்கே கரெக்டா படிச்சடா. We love because he first loved us. Amen. We love because he first loved us. அவர் நம்மள முதல்ல நேசித்தார் அல்லவா. ஒன்னு கதையில என்னன்னா, Jesus was sit down. இயேசு உட்கார்ந்து எழுதி கொண்டு இருந்தாரு. மண்ணுல எழுதி கொண்டு இருக்கிற வேலையில there was one woman, அந்த ஒரு பெண்ணு கடவுளோட பாதத்துல விழுந்தா அல்லவா. அவமானத்தோட, பயத்தோட, the guiltோட, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, நான் என்ன இதுக்கப்புறம் சந்திக்கணும், ஐயோ இதுக்கப்புறம் நான் என் உயிரோட இருப்பேனா. ஆனா அவங்க சுத்தி இருக்கவங்களுக்குலாம் ஒரே நோக்கம் தான். They only have one thought, one point is to stone her to the death. கல்லால அடித்து அவளை சாவடிக்கணும்ட்டுன்னு. And devil thought,
I already won. I going to won. நான் ஜெயித்துட்டேன். வாழ்க்கை இதோட நம்மளுக்கு தான். அதே போலதான் நம்மளும் சரி, சில வேளை நம்ம ஒரு அவமானத்தை சந்திக்கிற வேலையில, போராட்டத்தை சந்திக்கிற வேலையில, பண பிரச்சனை சந்திக்கிற வேலை, நம்ம குடும்பத்துல பிரச்சனை சந்திக்கிற வேலையில, ஊழியத்துல பிரச்சனை சந்திக்கிற வேலை, சில வேலை நம்ம பார்க்கறது அந்த மலைகள் போல பெரிதா இருக்கும். சில வேலை ஐயோ எதிரிகள் என்னென்ன ஜெயித்து கொண்டுகிட்டே இருக்காங்களே, நம்ம என்னென்ன கீழே போயிட்டே இருக்கோமே, ஐயோ சத்ருவன் ஜெயிச்சிருவானான்ட்டு. அதே போல தான் அந்த பெண்ணோ நினைத்தா. She thought was என் வாழ்க்கை இதோட முடிந்திரும். She thought was everything is gone over. But there is another one man who have stand for her, who have rise for her, who have talk for her, who have speak for her. அது ஒரு மனிதன் இருந்தார் அல்லவா, அவளுக்காக நின்றார், அவளுக்காக பேசினார், அவளுக்காக பணிந்து பேசுற தேவன் அல்லவா. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலே சரி, இன்னைக்கு நம்ம சத்ருவை நம்ம கீழே போற நடிக்கிற வேலை, அதனால தான் கடவுளோட வார்த்தை சொல்லுது, ஓ சத்ரு முன்பாக ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி ஓ தலை எண்ணெயாக அபிஷேகப்படுத்துவேன் அல்லவா. என்னைக்கும் நம்ம தேவன் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். That is why the battle is belong to him, not for me. That the battle is belong to him. நான் என்ன கடந்து போனாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், எனக்கு அந்த ஒருவர் எனக்கு கூட இருக்கார் அல்லவா. என் ஒருவர் அவர் கூட சொல்லுமா, the one, அந்த ஒருவர், the one, the one, the one. He is the one. அவர் தான் நம்ம வாழ்க்கை அந்த ஒரு மனிதன் அல்லவா. And அந்த ஒரு மனிதன் எனக்காக வந்தார், நம்மளுக்காக வந்தார், நம்ம கூட ஒன்றா இருக்க வந்தார் அல்லவா. He come for me. I and Jesus, you and Jesus. நானும் இயேசுவும் இயேசுவும் நம்மளும் அல்லவா. என்ன சொல்லுமா, I and Jesus, I and Jesus. Yes, amen. I and Jesus. அவர் மனவாள, நான் மலவாட்டி அல்லவா. It's become the tree, I become the branches. I and Jesus, you and Jesus. Two is all about I and Jesus, us and Jesus. நம்மளும் இயேசுவும் அல்லவா, நானும் இயேசு அல்லவா, நீங்களும் இயேசு அல்லவா. என்ன இருந்தாலும் என் இயேசு கூட இருக்கார் அல்லவா. என்ன கடந்து போனாலும் என் இயேசு கூட இருக்கார் அல்லவா. நான் ஒரு சூழ்நிலை கடந்து போகுது, என் இயேசு பக்கத்திலே இருக்கார் அல்லவா. எப்படி இஸ்ராயல் ஜனங்க இஜிப்ட் தேசத்துல மாட்டி கொண்டு இருந்தாங்களோ, இஜிப்ட் தேசத்துல மாட்டி கானா தேசத்துக்கு போறவல்ல டு தி ப்ராமிஸ் லேண்ட், நடுவில் ஏதோ ஒன்று நடந்தது. That is called wilderness, வனாந்தரம். அந்த வனாந்தரத்து மத்தியில இயேசு எவ்வளவு அற்புதமா நடத்தினார் அல்லவா. மேகம் ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பம், the pillar of cloud, the pillar of fire ஆனது வானத்தை திறந்து மண்ணாவும் போஷித்தார் அல்லவா. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட போராட்டம் வேணாலும் இருக்கலாம், என் தேவனே கூட இருக்கார் அல்லவா. என் கூட நடக்கிற தேவனா இருக்கார் அல்லவா. நான் கண்ணீரோட இருக்கிறவல்ல, என் தேவனை கண்ணீரை தொடக்கிற தேவனா இருக்கார் அல்லவா. நான் தண்ணி மேல இருக்கிறவல்ல, என் தேவனை அரவணைக்கிற தேவனா இருக்கார் அல்லவா. That is called me and Jesus, you and Jesus. நானும் இயேசுவும் அல்லவா. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட கண்ணீர் வேணாலும் இருக்கலாம், என் தேவன் நான் செங்கடல் முன்பாக நிறுத்தால் என் தேவனாக இருப்பார் அல்லவா. அக்கினிலையும் ஒரு மனிதனா இருப்பார் அல்லவா. நான் சிங்க கோகலையும் என் தேவனாக இருப்பார் அல்லவா. நான் ஜெரிகோ முன்னுக்கு நின்றாலே ஜெரிகோ மலை அசைக்கிற தேவனா இருக்கார் அல்லவா. Where I am, நான் எங்க இருந்தாலும் என் தேவன் என் கூட இருப்பார் அல்லவா. இன்னைக்கு நம்ம எங்க வேணாலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது, அவர் இருக்கார் அல்லவா. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா நீங்க இருக்கலாம், ஆனாலும் என்ன சூழ்நிலும் அவர் நம்மளை கைவிடாத தேவன் அல்லவா. அதனால கடவுள் வார்த்தை சொல்லுது, he will never leave you, he will never forsake you. Make sure know that I am the God. நானே தேவனா இருக்கேன் அல்லவா, நானே வழி சத்தியம் ஜீவனா இருக்கேன் அல்லவா, நான் வெளிச்சமா இருக்கேன் அல்லவா, நான் உனக்கு எல்லாமே இருக்கேன் அல்லவா. அவர் நம்ம வாழ்க்கையில போதும். Is enough. Two is all about
I and Jesus. நானும் இயேசுவும் அல்லவா. What amazing God that we have. நமக்கு இருக்கிறது யோசிக்காதற்கு சிந்திக்காதற்கு. He is the God of amazing. You know, மூணுக்கு போமா? Ready for 3? 3 is all about completeness. பூர்மை பத்தி பேசு. When you search about the 3, number 3 biblical thing is called about completeness. பூர்மை பத்தி பேசுது. I just want to tell you guys, இன்னைக்கு நான் சொன்ன ஆசைப்படுறேன் என்னன்னா, நம்ம வசனத்துல படிக்கும்போது ஏசு இந்த உலகத்துக்கு வராத முன்னுக்கு நம்மளுக்கு ஒரு தடையா இருந்துச்சு நம்ம கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கு. அது என்னன்னா நம்மளோட sin, நம்மளோட பாவம். You know, we can't able to go nearer to the presence of God. நம்ம கடவுள் சமூகத்து போக முடியல because there was sin. But then God gave His Son for us. இயேசு இன்னும் கடவுள் அவரோட தன் குமாரன் நம்மளுக்காக கொடுத்தார் அல்லவா. ஸோ நான் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்காக, அவர் நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்காக, ஸோ He make my life complete. அவருடைய வாழ்க்கையை பூர்ணப்படுத்துற தேவனா இருக்கார் அல்லவா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கணும் ஆசைப்படுறேன். இன்னும் சில வேளை நம்ம ஒரு மனிதனை நேசிப்போம். We love someone so much. நம்ம ஒரு மனிதனை ரொம்ப நேசிப்போம். அந்த மனிதன் நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னா, நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா, நம்ம அவங்கள வெறுத்துருவோமா? அவங்கள விட்டு விலகிறோமா? இல்லையே. நம்ம எப்படி இருந்தாலும் அவங்கள கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி பேசுங்க 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 சொல்லுவோம். But Jesus know that Peter going to deny him 3 times. இயேசுக்கு தெரியும் பேதுருவானோ 3 தடவை இயேசு மறுதலிக்க போறாரு. But then Jesus choose him as the disciple. அதே போல தான் இன்னைக்கு நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம இன்னைக்கு எத்தனை தடவை இயேசுவை காயப்படுத்தி இருக்கோம்? How many times we have heard Jesus today? எத்தனை தடவை இயேசு நம்ம காயப்படுத்தி இருக்கிறோம்? லைஃப்ல பாக்குறவங்களா, this is the question I want to raise to you guys. How many times you have heard Jesus, but then இயேசு அவர் சரீரம் எனக்காக கொடுத்தார் அல்லவா, என் பாவத்தை அவர் சுமந்தார் அல்லவா, எனக்காக ரத்தம் சிந்தினார் அல்லவா, எனக்காக காயப்பட்டார் அல்லவா, ஏன்னா எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும்னு. I should have eternal life. All that I am today. இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒன்னா கூடி இருக்கோம் because that one man has given his life today. அது ஒரு மனிதன் அவர் ஜீவனை கொடுத்தனால அல்லவா. All that I have today, I have an eternal life. I am blessed. I am healed. I walk with the freedom. I walk in the salvation. I walk with who I am today because my God has carried everything on the cross. My God, தேவன் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்தார் அல்லவா. So that நான் இன்னைக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தை நான் சுகந்தரிக்கிறேன். கடவுளோட நித்திய ஜீவனை நான் சுகந்தரிக்கிறேன். கடவுளோட ஆசீர்வாதத்தை நான் சுகந்தரிக்கிறேன். அதனால கடவுளோட வார்த்தை அவன் என்றைக்குமே 1000 தலைமுறைக்கு உண்மையா இருக்கிற தேவன் அல்லவா. நோ மேட்டர் வாட், என் ஆசீர்வாதம் என்னோட நிறுத்தாது. என்னோட ஆசீர்வாதம் சிம்பிளோட நிறுத்தார். ஆனா என் ஆசீர்வாதம் அவர் 1000 தலைமுறைக்கு உண்மையோட தேவன் அல்லவா. நித்திய ஜீவன் கொடுக்கிற தேவன் அல்லவா. எனக்காக ரத்தம் சிந்தின தேவன் அல்லவா. What a love is that? What a beautiful love story is that? இன்னொரு அழகான love story நான் சொல்லுவேன். Because that one man has carried a cross for me. அந்த ஒரு மனிதன் எனக்காக ரத்தம் சிந்தினார் அல்லவா. You know, that is so beautiful. அது ரொம்ப அழகான ஒரு காதல் கதை அல்லவா. இன்னும் நான் அப்படி இருக்கேன். நம்ம எல்லாமே இங்க உட்கார்ந்துருக்கோம், அமர்ந்திருக்கோம்னா பிகாஸ் அந்த ஒரு மனிதன் எல்லாத்தையும் பூர்மைப்படுத்தினார் அல்லவா. அந்த ஒரு மனிதன் have completed everything in our life. All I have today is because that one man has completed. அந்த ஒரு மனிதன் கம்ப்ளீட் பண்ணார் அல்லவா. அந்த ஒரு மனிதன் எனக்காக காத்திருந்தாரு. அது ஒரு மனிதன் எனக்காக வந்தாரு. அது ஒரு மனிதன் என் வாழ்க்கையை பூர்மைப்படுத்தினார் அல்லவா. All is that one man is enough for our life. அது ஒரு மனிதன் என் வாழ்க்கைக்கு போதும் அல்லவா. Amen. So good. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நல்லவர்ல. You know, that's why the word of God say, taste and see, the Lord is good.
கடவுள் ருசி பார்க்கிறோம் இல்ல, தேவன் எவ்வளவு நல்லவர் அல்லவா. God is so good. I'm living today is because of the grace of God, because He have died for me, He has shed His blood for me. I'm living because God did not do it, but God do it for me. Every day God is doing for me. ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு செய்யற தேவனா இருக்காரு அல்லவா. I just want to talk about the blessing. என் ஆசீர்வாதம் நேத்துல ஆசீர்வாதம் இன்னைக்கு இல்ல. Yesterday is yesterday. Today is a fresh blessing. Tomorrow is fresh blessing. Every day I'm walking in the blessing of God, the grace of God, because God has done for me every single day. That's what the word of God says that yesterday, today, and forever my God is the same. தேவன் மனுஷங்க மாறுற மாதிரி தேவன் மாறுற தேவன் இல்ல. சூழ்நிலைங்க மாறுற மாதிரியே தேவன் மாறுவர் இல்ல. நாட்கள் மாறுற மாதிரியே தேவன் மாறுவர் இல்ல. He is the God who saves for eternal and eternal. No matter what. When He say He loves you, He loves you forever. When He say I choose you forever. When He say I have a purpose for your life, His purpose will fulfill forever. No matter what, God has given us the plan today. He's forever. He's an eternal. God is amazing God. Wow. After so long preaching, Pastor, thank you, Jesus. I feel so joyful today. I feel so happy in the presence of கடவுள் சமூகத்துல இருக்கிறதே ஒரு மகிழ்ச்சி நான் சொல்லுவேன். I would say that, guys, life la paakringa 2 years after I'm preaching. I last preached on 2024. But then I thank God that நான் இவ்வளவு தூரம் இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் பிரேக்ல I think that God has strengthened me more and more. That's why whatever we have gone through, whatever we have went through is something that God has strengthened us. கடவுள் நம்மை பலப்படுத்துற தேவனா இருக்கார் அல்லவா. எப்படி அந்த சமாரியத்த பெண், she went through so much. அவ எல்லாத்தையும் கடந்து போனா, ஒவ்வொரு கதை பார்த்தோம்னா they went through so much. But God was faithful. கடவுள் பார்த்தா அவ்வளவு உண்மையா இருந்தார் அல்லவா. God is so good. I just want to say one thing. 1 2 3 1 2 3 1 2 3 1 is the only one. அவர் ஒரே தேவன். 2 He came for me. அவர் நமக்காக வந்தார் அல்லவா. 3 என் வாழ்க்கை பூர்ணமா இருக்குனா because of the one. Repeat again, go to that one again, because அவர் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆன்சரா இருக்காரு. No matter where I go, no matter where I run, I still to go back to the one again. So I just want to say that thank you so much, Pastor Simba, for giving us such a beautiful opportunity. I hope God bless you guys amazingly beautifully miracle. I hope this word has been blessed for you guys. Thank you so much, everyone. Be blessed. Thank you. What a moment. ஒன்றாக உள்ளவர், வல்லமை உள்ளவர், நம்மளோடு இணைந்து இரண்டாக அவர் வாழ்ந்தார். And மூன்றாவதாக, He complete everything. Come musician, let us stand in the presence of God. அவர் அல்லவா பாத்திரர். அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார். Thank you, Jesus. His blood is powerful. ஆட்டுக்குட்டியானவரே. Can we sing that song again? பாத்திரர் நீர் ஒருவரே. Jesus. Oh, we praise you, Lord. சிங்காசனத்தில் உள்ளவர் நீ பெரியவர். He came. அவர் வந்தார் நான் ஜெயம் கொள்ள.
சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஜீசஸ், ஜீசஸ். Thank you, Jesus. Thank you, Lord. விற்றிருக்கின்ற இயேசு பரிசுத்த எல்லா கணத்திற்கு மகிமைக்கு அவர் பாத்திரம். கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற இயேசு பரிசுத்த எல்லா கணத்திற்கு மகிமைக்கு உம்மை போல யாரும் இல்லை. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடு, உம்மை போல யாரும் இல்லை. பாடுமா பாத்திரரே, சொல்லுமா, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. செய்து பாடும் உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. பாத்திரரே, எனக்காக பலியாடி உம்மை போல யாரும் இல்லை. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடு, உம்மை போல யாரும் இல்லை.
கரங்களை வைத்து சொல்லுவா, உம்மை போல உம்மை போல யாருமில்லை. எல்லோருமே உம்மை போல, உம்மை போல யாருமில்லை. உம்மை போல, உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. உம்மை போல நீரே ராஜா தீராஜா, நீரே ராஜா தீராஜா, நீரே ராஜா தீராஜா, நீரே ராஜா தீராஜா. நீர் கர்த்தாதி கர்த்தரே, நீரே ராஜா தீராஜா. நீரே ராஜா தீராஜா. நீரே ராஜா தீராஜா. நீர் கர்த்தாதி கர்த்தரே, நீரே ராஜா தீராஜா, நீரே ராஜா தீராஜா, நீரே ராஜா தீராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தரே, நீரே ராஜா தீராஜா, நீரே ராஜா தீராஜா, நீரே ராஜா தீராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தரே. ஓ பாத்தீரா நீரே எனக்காக பலியானி, உம்மை போல யாருமில்லை. விழுந்து வணங்கிடு, உம்மை போல யாருமில்லை. பாத்திரரே, பாத்திரா, நீரே எனக்காக பலியானி. உம்மை போல யாருமில்லை. ஆட்டுக்குட்டியானவரே, விழுந்து வணங்கிடு. உம்மை போல யாருமில்லை. சொல்லுவா, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானி. உம்மை போல யாருமில்லை. மறுபடியும் பாடுவா, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானி. உம்மை போல யாருமில்லை. மறுபடியும் ஓ ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானி, உம்மை போல யாருமில்லை. ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானி, உம்மை போல யாருமில்லை. ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானி. உம்மை போல யாருமில்லை. கரங்களை வச்சு பாடுமா, மூப்பர் யாவரோ, மூப்பர் யாவரோ, விழுந்து வணங்கிடு. உம்மை போல யாருமில்லை. பாத்திரரே, பாத்திரா, எனக்காக பலியானி, உம்மை போல யாருமில்லை. ஒருவராக என்னை தேடி வந்தார். He came alone. எல்லாத்தையும் விட்டு ஒருவராக வந்தார். என்னோடு எழுந்து வாழ சிலுவையில எல்லாம் முடித்தார். ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானி, உம்மை போல யாருமில்லை. மீண்டுமாக ஆட்டு
கரங்களை வைத்து பாடுமா நீரே யாருமில்லை நீரே ராஜாதி ராஜன் நீரே ராஜாதி ராஜன் நீரே ராஜாதி ராஜன் நீர் கர்த்தாதி கர்த்தரே நீரே ராஜாதி ராஜன் சொல்லுமா நீரே ராஜாதி ராஜன் நீரே ராஜாதி ராஜன் நீர் கர்த்தாதிக்க நீரே நீரே ராஜாதி ராஜன் நீரே ராஜாதி ராஜன் நீரே ராஜாதி ராஜன் நீர் கர்த்தாதிக்க கர்த்தரே நீரே ராஜாதி ராஜன் நீரே ராஜாதி ராஜன் நீரே ராஜாதி ராஜன் நீர் கர்த்தாதிக்க கர்த்தரே ஓ பாத்திரா நீரே எனக்காக பலியானி உம்மை போல யாருமில்லை விழுந்து வணங்கிடும் உம்மை போல யாருமில்லை பாத்திரா நீரே எனக்காக பலியானி உம்மை போல யாருமில்லை விழுந்து வணங்கிடும் உம்மை போல யாருமில்லை ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி உம்மை போல யாருமில்லை ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் மூப்பருங்க தெய்வ தூதருங்க அவர் முன்பாக வணங்கி they bow down to the Lord. They bow down to the God. ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி உம்மை போல யாருமில்லை மறுபடியும் சொல்லுமா ஆட்டுக்குட்டியானவரே He come so that can complete everything that we need. நம்ம தேவைகள் அத்தனையும் பூர்த்தி உம்மை போல யாருமில்லை மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடு உம்மை போல யாருமில்லை ஆட்டுக்குட்டியானவா ஆட்டுக்குட்டி யானவரே எனக்காக பலியானி உம்மை போல யாருமில்லை மூப்பர் யாவரும் மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடு உம்மை போல யாருமில்லை ஆட்டுக்குட்டியானவர் முன்பாய் ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி உம்மை போல யாருமில்லை மூப்பர் யாவரும் மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடு உம்மை போல யாருமில்லை பாத்திரரே பாத்திரீரே எனக்காக பலியானி உம்மை போல யாருமில்லை மூப்பர் யாவரும் மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடு உம்மை போல யாருமில்லை ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக வணங்கிடுமா ஆட்டு
மூப்பர் யாவர ஓ மூப்பர் யாவர உம்மே ஒருவராய் என்னை தேடி வந்தார். யாரும் இல்லாத நேரத்தில் ஒருவராய் என்னை தேடி. When nobody want me, he came search me. He was waiting to meet me. என்னை சந்திக்க காத்திருந்தார் ஒருவர். அந்த ஒருவர், the one and only God who waited to save me, to love me. என்னை நேசிக்க, என்னை காப்பாற்ற அந்த ஒருவர் வந்தார். அவரோடு என்னை சேர்த்து கொண்டார். What a word! இப்படிப்பட்ட வார்த்தை. ஓ, நான் தலைமையில இருக்காதபடியாக அவர் அல்லவா என்னை பார்த்து I need you. நீர் எனக்கு தேவை என்று சொல்லி என்னை அழைத்துக் கொண்டு வைத்தார். He held me to his side. He kept me with him. என்னை பிடித்துக் கொண்டு அவர் பக்கமாக வைத்தார் அல்லவா. தீங்கு இல்லை, அழுகாதபடி, யாரோ மேலே குறை பேசாதபடி. It was the Lord. என் வாழ்க்கை பூர்ணம் அடையணும்னு சொல்லி எனக்காக சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தார். 3 மணி நேரம் எனக்காக வீறு விட்டார். At the 3rd hour the Lord gave himself. நன்றி அப்பா, நன்றி உள்ளத்தோடு ஆத்தீரர் நீரே எனக்காக பலியானே, உம்மை போல இனி தேடி வந்து நேசித்து மூப்பர் யாவர் உம்மை போல யாருமில்லை. மாதீரா நீரே எனக்காக பலியானி. செய்து பாடுமா, அவரோடு அன்பு உணர்ந்து பாடுவோம். மூப்பர் யாவர் ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி, உம்மை போல யாருமில்லை. மறுபடியும் சொல்லும், ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி, உம்மை போல யாருமில்லை. மீண்டுமாக ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி, உம்மை போல யாருமில்லை. ஆட்டுக்குட்டியானவா ஞானவரே எனக்காக பலியானி, உம்மை போல யாரும். சொல்லுமா, மூப்பர் யாவரா, மூப்பர் யாவரு விழுந்து வணங்கிடு, உம்மை போல யாருமில்லை. பாத்திரரே பாத்திரரே
எனக்காக பலியானி உம்மை போல யாருமில்லை பாத்திரரே எனக்காக பலியானி உம்மை போல யாருமில்லை Remember, 1, 2, 3. 1, 2, 3. ஒருவராக என்னை தேடி வந்தார். என்னை அவரோடு வைத்துக் கொண்டு இருவராக வாழ்ந்தார். தன் ஜீவனே கொடுத்து 3 மணி நேரம் எனக்காக வீடு விட்டார். என் வாழ்க்கையை பூர்ணப்படுத்த. Lord,
I pray for blessing upon the one who is watching us on the other side. மறுபக்கம் ஆன்லைனில் பார்த்துக்கிறோம் யாவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஆட்டுக்குட்டியானவன் மீட்பின் ஆசீர்வாதம் நன்மைகள் பூரணம் ஜனங்களை வந்து சேரட்டும் அப்பா. In the name of the Lord we pray. இயேசு நாமத்தில். Amen. Amen. We want to say thank you for all of you who have joined us. எங்களோட இணைந்ததுக்காக நன்றி. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We will keep meeting through our other online ministry. வேற online ministry மூலமாக நம்ம சந்திப்போம். God bless you. God bless you. நீரே